அமெரிக்கா இந்த பேரை கேட்டாலே நம்ம மனசுல என்ன வரும்? பெரிய பெரிய பில்டிங், செல்வம், செழிப்பு, அப்படித்தானே? ஆனா அந்த பளபளப்புக்கு பின்னாடி நம்மள பலரும் பார்க்காத ஒரு உலகம் இருக்கு. நாம இன்னைக்கு அந்த உலகத்துக்குள்ள தான் ஒரு பயணம் போக போறோம். இது கண்டிப்பா அமெரிக்காவை பத்தின நம்ம பார்வையே மாத்தும். அமெரிக்கான்னு சொன்ன உடனே நம்ம கண்ணு முன்னாடி வர்றது வானுயர்ந்த கட்டிடங்கள், சொகுசு கார்கள், அப்புறம் அந்த ஃபேமஸான அமெரிக்கன் ட்ரீம். இது ஒரு பக்கம். ஆனா இதுக்கு இன்னொரு பக்கம் இருக்கு. அதுதான் கூடார நகரங்கள், காருக்குள்ளேயே கழியிற வாழ்க்கை, ஏன் பூமிக்கு அடியில சுரங்கங்களுக்குள்ள இருக்கிற வாழ்க்கைன்னு நம்ம கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருக்கிற ஒரு கசப்பான நிஜம். அமெரிக்க கனவு இந்த வார்த்தை ஒரு தலைமுறைக்கே பெரிய நம்பிக்கைய கொடுத்தது. ஒரு நல்ல வீடு, கார், வசதியான வாழ்க்கை, இதுதான் அமெரிக்காவோட முகம்னு நாம நம்ப வச்சிருக்கோம். ஆனா உண்மையிலே அதுதான் அமெரிக்காவா? அந்த ஜொலிக்கிற நகர விளக்குகளுக்கு பின்னாடி, அந்த வாக்குறுதிகளுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற நிஜம் என்ன? வாங்க அதை தேடி போலாம். ஆமாங்க, ராத்திரியில ஜொலிக்கிற நகரங்கள், வானத்தையே தொட்டுட்டு நிக்கிற மாதிரி இருக்கிற கட்டிடங்கள், நாம டிவில, சினிமாவில, போட்டோல பாக்குற அமெரிக்கா இதுதான். ஆனா இது கதையோட ஒரு பாதிதான் சொன்னா நம்புவீங்களா? இது முழுமையான சித்திரம் இல்ல. சரி, வாங்க முதல் நிஜத்துக்குள்ள போலாம். இது நம்ம கண்ணால நேரடியா பார்க்கக்கூடிய வறுமையோட முகம். கூடார நகரங்கள். அமெரிக்காவோட பெரிய பெரிய நகரங்களோட மையத்திலேயே இந்த மாதிரி கூடார நகரங்கள் இருக்கு. இது ஏதோ சினிமா செட் இல்ல, இது பச்சையான வாழ்க்கை. இந்த வார்த்தைகள் அங்க இருக்கிற நிலைமையோட தீவிரத்தை அப்படியே நமக்கு உணர்த்துது. ஆமா, ஒரு பெரிய நகரத்தோட நடுவுல கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வெறும் கூடாரங்களா இருக்கிறது தான் இன்னைக்கு அமெரிக்காவோட ஒரு நிஜம். 1-2 பேர் இல்ல, ஆயிரக்கணக்கான மக்கள் ஒருத்தர் மேல ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி இடங்கள்ல வாழ்றாங்க. தினமும் காலையில அவங்க கண்ணை முழிக்கிறதே குப்பைக்கும் துர்நாற்றத்துக்கும் நடுவுல தான். அடிப்படை தேவையான தண்ணி கூட கிடைக்காது. இதுதான் அவங்களோட ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும். அப்போ யார் இந்த கூடாரங்கள்ல வாழுறாங்க? சும்மா வேலை இல்லாத சோம்பேறிகளா? இல்லவே இல்ல. அவங்கள முன்னாடி நல்ல வேலை பார்த்தவங்க இருக்காங்க, உடம்பு சரியில்லாம போனவங்க, மன அழுத்தத்தால பாதிக்கப்பட்டவங்கன்னு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இவங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரே பொதுவான பிரச்சனை, இவங்களுக்கு ஆதரவு கொடுக்க ஒரு ஆள் கூட இல்லேங்கிறது தான். சரி, இந்த கண்ணுக்கு தெரியிற வறுமைய தாண்டி இப்ப நாம பார்க்க போறது அதை விட ஆழமான ஒண்ணு. இதோட பேரு மறைக்கப்பட்ட வறுமை. அதாவது ஒருத்தருக்கு வேலையே இருக்கும், ஆனா அந்த வேலை அவங்களோட அடிப்படை தேவைய கூட பூர்த்தி பண்ணாது. மறைக்கப்பட்ட வறுமைனா என்னன்னு கேக்குறீங்களா? ஒருத்தருக்கு வேலை இருக்கும், பாக்குறதுக்கு நம்மள மாதிரி சாதாரணமா இருப்பாங்க, நல்ல ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க, ஆனா ராத்திரி நிம்மதியா தூங்க அவங்களுக்கு ஒரு வீடு இருக்காது. அவங்க வாழ்க்கைக்காக ரகசியமா போராடிட்டு இருப்பாங்க. இது ஒரு மௌனமான போராட்டம். யோசிச்சு பாருங்க, உங்க மாச சம்பளம் முழுசும் கொடுத்தா கூட ஒரு சின்ன ரூம் வாடகைக்கு எடுக்க முடியலனா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொரு நாளும் அவங்க முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். இன்னைக்கு சாப்பாடா இல்ல தங்குறதுக்கு ஒரு இடமா? இந்த தேர்வு அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ள இருந்தே அழிச்சிடும். இதோட விளைவு என்ன தெரியுமா? நிறைய பேர் அவங்க காரையே வீடா மாத்திக்கிறாங்க. காலையில எழுந்து வேலைக்கு போறாங்க, ராத்திரி டயர்டா திரும்பி வராங்க. எங்க? அவங்க வீட்டுக்கு இல்ல, அவங்க காருக்கு. அந்த கார் தான் அவங்க படுக்க. கொடுமை என்னன்னா, சில குடும்பங்கள் குழந்தைங்களோட இப்படிதான் வாழ்றாங்க. ஆனா இந்த உண்மை யாருக்குமே தெரியாது. இன்னொரு விஷயம் சொன்னா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ஏன் வருத்தமா கூட இருக்கும். சிலர் ஜிம்முக்கு போறது உடற்பயிற்சி செய்யறதுக்கு இல்லையா, அங்க போனா ஒருவேளை குளிக்கலாம், தங்களை சுத்தமா வச்சுக்கலான்னு மட்டும்தானா. தன்னோட சுயமரியாதைய காப்பாத்திக்கிறதுக்கு அவங்க நடத்துற தினசரி போராட்டத்துக்கு இது ஒரு சின்ன உதாரணம். இப்போ நாம இன்னும் ஆழமா, இன்னும் இருட்டான ஒரு உலகத்துக்குள்ள போக போறோம். அந்த பளபளப்பான நகர விளக்குகளுக்கு நேர் கீழ இருட்டுல மூழ்கி போன ஒரு வாழ்க்கை இருக்கு. ஒரே நகரம், ஆனா 2 உலகங்கள். மேல வெளிச்சத்துல ஒரே நைட்ல ஆயிரக்கணக்குல செலவு பண்ற மக்கள், கீழே இருட்டுல ஒருவேளை சோத்துக்காக போராடுற ஒரு மனுஷன். இதுதான் அந்த வடிகால் சுரங்கங்களுக்கு உள்ள இருக்கிற வாழ்க்கை. வெளிச்சம் மட்டும் இல்ல, நம்பிக்கையும் அங்க இல்ல. அந்த சுரங்கத்துல வாழ்றது சும்மா அல்ல, ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து. சுத்தி முழு இருட்டு. திடீர்னு ஒரு மழை பெஞ்சா போதும், அந்த இடமே ஒரு மரண கண்ணியா மாறிடும். சில நிமிஷத்துல வெள்ளம் வந்து எல்லாத்தையும் அடிச்சிட்டு போயிடும். சரி, கூடார நகரங்கள், காருக்குள்ள வாழ்க்கை, பூமிக்கு அடியில ஒரு உலகம். நம்ம பார்த்த இந்த எல்லாத்தையும் வச்சு இப்போதைய வறுமைனா என்னன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். இது நவீன வறுமையோட உண்மையான முகத்தை நமக்கு காட்டுது. அப்போ விஷயம் இதுதான். வறுமைங்கிறது வெறும் கையில காசில்லாதது மட்டுமல்ல, அது ஒரு சுழல், ஒரு சிலந்தி வலை மாதிரி. அதுல ஒரு தடவை விழுந்தா அதிலிருந்து வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லாத மாதிரி அவங்கள இறுக்கமா பிடிச்சுக்கும். அப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்விதான்.
நாம பாக்குற இந்த உலகம் இதுதான் முழு உண்மையா? இல்ல இது பனிக்கட்டியோட நுனி மாதிரி உண்மையோட ஒரு சின்ன துளி மட்டும்தானா? நாம பார்க்காத, நமக்கு காட்டப்படாத இது மாதிரி எத்தனையோ நிஜங்கள் நம்மள சுத்தி இருக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.